குட் மார்னிங் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்மளோட யூபிஎஸ்சி பிகினர் சீரியஸ்க்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். ஸோ நம்ம யூபிஎஸ்சி பிகினர் சீரியஸ்னால் என்ன, அதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது, நம்ம எதை பற்றியெல்லாம் பேச போகிறோம் எல்லாத்தையுமே நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட செகண்ட் அப்ஜெக்டிவ் என்ன ஞாபகம் இருக்கா? எஃபிஷியன்ட் நோட்ஸ் மேக்கிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா போன தடவையே நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ஹவு டு ரீட் என்சிஆர்டிஸ் எஃபெக்டிவ்லி, எப்படியெல்லாம் என்சிஆர்டிஸை வந்து எஃபெக்டிவாக படிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எப்படி வந்து நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத சொல்லித்தரேன். ஸோ வீடியோ பார்க்காதவங்க வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம நோட்ஸ் மேக்கிங் பற்றி பார்க்கலாம். ஸோ எஸ், நம்ம என்சிஆர்டி சீரீஸில் முதல் கேள்வியை நான் போன வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ரெண்டாவது கேள்வி, ஹவு டு மேக் நோட்ஸ் எஃபிஷியன்ட்லி, ரைட்? ஸோ இதை நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். வித்தவுட் எனி டிலே, ஹவு டு மேக் நோட்ஸ் எஃபிஷியன்ட்லி, $1 billion கொஷின் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படிக்கிறது எல்லாருமே படிச்சிடுறோம், ஆனால் எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, அதை எப்படி நான் எக்ஸாம் டைமில் ரிவைஸ் பண்ணுறது, இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. நம்ம என்ன தான் வந்து வருஷக்கணக்காக ப்ராக்டிஸ் பண்ணாலும் நம்ம நோட்ஸ் ஒரு வேளை எஃபிஷியண்ட்டாக இல்லையோ, ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்குது, மெயின்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்குது, இதை நம்ம இன்னும் எப்படி எஃபெக்டிவாக பண்ணலாம் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்குள்ளே ஓடும். இங்கே நமக்கு தெரிஞ்ச டாப்பர்ஸோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன். ஸோ இதுதான் ஃபேஸஸ் ஆஃப் என்சிஆர்டி ரீடிங். ஸோ இந்த 5 டெக்னிக்கும் நம்ம ஃபாலோ பண்ணோம். இந்த 5 ஃபேஸஸையும் நம்ம கடந்தால் தான் ப்ராப்பரான நோட்ஸ் மேக்கிங் இருக்கும். என்ன அப்படின்னா நீங்களே பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீடிங். முதல்ல உங்ககிட்ட ஒரு என்சிஆர்டி இருக்குது அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் ரீடிங் விடணும். ஃபர்ஸ்ட் ரீடிங்கில் என்னெல்லாம் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் செலக்டிவ் ரீடிங். ஓகே, செலக்டிவ் ரீடிங், இட் மேக்ஸ் அ சென்ஸ், ரைட்? அடுத்து தான் நோட்ஸ் மேக்கிங். ஸோ நோட்ஸ் மேக்கிங்கிறது என்றைக்குமே உங்களோட முதல் அடியாக இருக்கக்கூடாது, இது உங்களோட 3வது ஸ்டெப். அடுத்து ரிவிஷன், அடுத்து புக் பேக் Q&A. ஸோ இந்த 5 ஸ்டேஜ்லையும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோன்னா, எப்படி ப்ராப்பராக நோட்ஸ் எடுக்கலாம், அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலான்ற பதில் உங்களுக்கு கிடைச்சிட போகுது. ஸோ வாங்க போகலாம். ஃபஸ்ட் என்னென்னா ஸ்டேஜ் 1, ஃபஸ்ட் ரீடிங். ஸோ ஃபஸ்ட் ரீடிங்கில் என்ன பண்ணணும்னா 2 விஷயம் பண்ணணும். ஒன்று ஸ்கிம்மிங், இன்னொன்று அப்சர்வ். வாட் இஸ் ஸ்கிம்மிங் அப்படின்னா வந்து என்னென்னா, ஸ்கிம்மிங் அப்படின்னா வந்து ஸ்கிம்டு மில்க் அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்னென்னா, பால் வந்து மேலாடை இல்லாத பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பால் ஏடையெல்லாம் இல்லாமல் அதை நீக்கிற பால் அப்படின்றது தான் வந்து அதோட அர்த்தம். ஸோ புக்கும் நீங்கள் அப்படி தான் சும்மா ஒரு கண்ணோட்டம் தான் விடணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே வேர்ட் பை வேர்ட் அப்படி படிக்கிறதோ, இல்லை பென்சில் வச்சு அண்டர்லைன் பண்ணுறது, ஹைலைட்டர் வச்சு கிறுக்கிறது, தயவு செஞ்சு இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் கடைசியில் அவங்க என்ன தான் தெரிஞ்சுப்பீங்கன்னா, ஹைலைட்டர் வச்சு எப்படா புக் ஃபுல்லாக ஹைலைட் பண்ணுறதுன்றது தான் தெரிஞ்சுப்பீங்களே தவிர மற்ற எதுவுமே நமக்கு தெரிய போகிறதில்ல. ஸோ முதல்ல கொடுத்தோடனே வெறும் கையோட அந்த புக்கை அப்ரோச் பண்ணுங்கள். அந்த புக்கில் என்னெல்லாம் இருக்குன்றதை முதல்ல ஸ்கிம் பண்ணுங்கள். அப்புறம் என்ன டாபிக்ஸ் பற்றிலாம் பேசுகிறாங்க, ஓ இந்த டாபிக் இதுக்குள்ளே தான் வருதா, இந்த டாப்பிக்லாம் தான் நம்ம படிக்கணுமா அப்படின்னு முதல்ல அப்சர்வ் பண்ணுங்க. இந்த 2 விஷயம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ரீடிங். அடுத்து என்ன, ஸ்டேஜ் 2ல செலக்டிவ் ரீடிங். செலக்டிவ் ரீடிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன படிக்கணுன்றது அர்த்தம் கிடையாது, வாட் நாட் டு ரீட் அப்படின்றது தான் அர்த்தம். ஏதாவது நம்ம என்ன படிக்கணும்னு தெரிஞ்சால் நம்ம சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியாது. எதை நம்ம படிக்கக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா டைம் சேவ் ஆகுது, எனர்ஜி சேவ் ஆகுது. கரெக்டாக நம்ம தேவையில்லாத படிக்கிற நேரத்தில் தேவையானது இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போகலாமே. ஸோ செலக்டிவ் ரீடிங் அப்படின்றதோட அப்ஜெக்டிவே என்னென்னா, என்ன படிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன படிக்கக்கூடாதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேவையில்லாமல் டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் போட்டு மண்டையில் உருட்ட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நேஷ்னல் பார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நேஷ்னல் பார்க் கிட்டத்தட்ட வந்து 100க்கும் மேற்பட்டது இருக்குது. உட்காந்து மொத்தத்தையும் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. கொஸ்டின் எதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்னு அதை பேஸ் பண்ணி மனப்பாடம் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு செலக்டிவ் ரீடிங்கில் ஹேவ் சிலபஸ். உங்கள் கூட எப்பவுமே சிலபஸ் இருக்கணும், பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கணும். ஏன் அப்படின்னா, நான் இப்போ சொன்னேன் நேஷ்னல் பார்க் அப்படின்னா அது சிலபஸில் இருக்குது, என்விரான்மெண்ட்டில் இருக்குது. பிகாஸ் என்விரான்மெண்ட் கன்சர்வேஷனில் இருக்குது. பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் எதுக்கு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி மொத்தம் 100க்கும் மேற்பட்ட நேஷ்னல் பார்க் இருக்குது. எல்லாமே கேள்வி கேட்குறாங்கன்னா கிடையவே கிடையாது. எப்போவுமே நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாவில் இருக்கிறதும் எது கரண்ட் அஃபேர்ஸில் வந்ததோ அந்த நேஷ்னல் பார்க் மட்டும்தான் கேள்வியில் கேட்பாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 100யுமே மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கிற வெறும் 20-25 மட்டும் மனப்பாடம் பண்ணால் போதும், எக்ஸாமில் ஈஸியாக வந்து மார்க் எடுக்கலாம். இந்த மாதிரி எதை படிக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் என்ன படிக்கணும் அப்படின்றத சிலபஸும் பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரும் பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளோட மோஸ்ட் அவைட்டட் பார்ட் நோட்ஸ் மேக்கிங். ஸோ நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது என்னென்னா இந்த 4க்குள்ளே தான் அடங்கும். முதல்ல என்னென்னா, டோன்ட் கட் காப்பி பேஸ்ட். அடுத்து கீ பாயிண்ட்ஸ் இன் அ சிங்கிள் பேஜ்.
அடுத்து பாயிண்ட் வைஸ் நோட்ஸு, தென் ஃப்ளோ சார்ட்ஸ், டயக்ராம்ஸ். இது எல்லாமே என்ன அப்படின்றத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல டோன்ட் கட் காப்பி பேஸ்ட். அதாவது ஒரு கண்டென்ட் இருக்குன்னா அதை அப்படியே கட் பண்ணி காப்பி பண்ணி உங்கள் நோட்டில் வந்து எழுதிக்கணும் அப்படின்றதுல பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் நோட்டில் இருக்கிறத நீங்கள் புக்லேயே படிச்சுட்டு போயிடலாமே, ஒன்றுத்தை கூட விடாமல் அப்படியே காப்பி பண்ணுறதுக்கு எதுக்கு நமக்கு? ஸோ எப்போவுமே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுறது பேர் நோட்ஸ் மேக்கிங் கிடையாது. அப்போ எதுதான் மேம் நோட்ஸ் மேக்கிங் அப்படின்னா, நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது என்னென்னா இதுதான் நோட்ஸ் மேக்கிங். ஒரு ஃப்ளோ சார்ட்டாக இருக்கணும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க புக்கில் எப்படி கண்டென்ட் கொடுத்துருக்குன்னு தெரியாது, ஆனால் they made a diagram, they made a flow chart, they made a ins. இங்கே பாருங்கள் அவங்களோட flow charts பாருங்கள். ஸோ இன்டர்லிங்கிங் இந்த மாதிரி உங்களோட நோட்ஸ் அப்படின்றது கைப்பட வந்து எல்லா எழுத்தையும் எழுதுறது கிடையாது. அவங்க புக்கில் கொடுத்துருக்கிறத நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக வந்து மாற்றிக்கணும். ஓகே, உங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன டயக்ராமாக மாற்றணும். ஏன்னா இதெல்லாம் தான் நமக்கு கடைசி நாள் ஞாபகம் இருக்கும். அடுத்து அப்படியே மீறி எழுதும் போது பேராகிராஃபாக எழுதாமா புல்லட்டாக எழுதலாமா? புல்லட்டின் ஸ்டைல் இஸ் த பெஸ்ட். பேராகிராஃபாக எழுதணும் அப்படின்னா நீங்கள் புக்லேயே படிச்சுட்டு போயிடலாமே. ஸோ நோ நீட் ஆஃப் பேராகிராஃப். எழுதுறதுனா இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டாக புல்லட்டினில் எழுதுங்க. அடுத்து கீ பாயிண்ட்ஸ் இன் சிங்கிள் பேஜ். ஒரு ப்ராப்பரான நோட்ஸ் என்ன அப்படின்னா, நிறைய டாப்பர்ஸ் சஜஸ்ட் பண்ணுது ஒரு லெசனை நீங்கள் ஒரே பேஜ்குள்ளே அடக்கிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ப்ராப்பர் நோட்ஸ் அப்படின்றது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்கமாக எழுதுறதை விட ஒரே பேஜ்குள்ளே அடங்கிடுச்சுன்னா நீங்கள் தேவையான கண்டென்ட்டை மட்டும்தான் நோட்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ கீ பாயிண்ட்ஸ் இன் சிங்கிள் பேஜ், ஒரு பேஜுக்கு ஒரு லெசன் மட்டும் இருந்தால் போதும். ஓகே, நிறைய ஃபேக்ட் இருந்ததுன்னா நீங்கள் எழுதிக்கலாம், ஆனால் தேவையில்லாமல் புக்கில் இருக்கிறது அப்படியே ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ தெரியுதா நம்மளோட 4 பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டோன்ட் கட் காப்பி அண்ட் பேஸ்ட். அடுத்து கீ பாயிண்ட்ஸை சிங்கிள் பேஜ்லேயே அடக்கணும். அப்படி சிங்கிள் பேஜ் எழுதினாலும் புல்லட் ஸ்டைலில் இருக்கணும். அதே மாதிரி புல்லட் ஸ்டைலில் எழுதுறதையும் விட பெஸ்ட் என்ன அப்படின்னா இப்படி ஃப்ளோ சார்ட்ஸோ டயக்ராம்ஸோ போடலாம். இதுதான் நோட் மேக்கிங் டெக்னிக். அடுத்து ஸ்டேஜ் 4 ரிவிஷன். ஸோ ரிவிஷனில் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். முதல்ல விஷுவலைசேஷன், தென் இன்டர்லிங்கிங். ஸோ விஷுவலைசேஷனும் இன்டர்லிங்கிங் தான் வந்து கீ. இது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்றத நான் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு, பார்த்துப்பாங்க. கடைசியாக புக் பேக் Q&A. இப்போ இதில் நான் ஒரு சின்ன டெக்னிக் சொல்லி தர போகிறேன். புக் பேக்கில் கொஷின்ஸ் இருக்கும். எப்படி இருக்கும்? MCQஸும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் டைப்னா 2 மார்க் 4 மார்க் எஸ்ஏஸ் இதெல்லாம் இருக்கும். இப்போ அந்த லெசனில் இருக்கிற ஃபேக்ட்ஸை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணலான்னா MCQ சால்வ் பண்ணால் போதும் புக் பேக்கில் இருக்கிறது. இதுவே அந்த லெசனில் இருக்க கான்செப்ட்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, அந்த டிஸ்கிரிப்ஷன் டைப் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சால் நீங்கள் கான்செப்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஃபேக்ட்டும் தெரிஞ்சுக்கணும், கான்செப்டும் தெரிஞ்சுக்கணுன்னா புக் பேக்கில் இருக்கிற MCQ அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இது ரெண்டுத்துமே உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். சால்வ் பண்ண முடிஞ்சால் நீங்கள் அந்த லெசனை ப்ராப்பராக படிச்சிட்டீங்க. சால்வ் பண்ண முடியல அப்படின்னா யூ ஹாவ் டு ஜஸ்ட் கோ த்ரூ ஃப்ரம் த ஒன்ஸ். மறுபடியும் முதல்ல இருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி 5 ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷன் இருக்குது. எஸ் ஸோ இப்போ தெரியுதா ஃபேஸஸ் ஆஃப் NCRT ரீடிங்கில் ஃபஸ்ட் ரீடிங், செலக்டிவ் ரீடிங், நோட்ஸ் மேக்கிங், ரிவிஷன் அண்ட் புக் பேக் Q&A. இந்த 5த்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இதுதான் ப்ராப்பராக NCRT ரீடிங் அண்ட் நோட்ஸ் மேக்கிங்க்கு வழிவகுக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்த லெசனில் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே ரைட் யா நம்ம அடுத்த வீடியோவில் என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் திங் ரீட் த NCRT செலக்டிவ்லி நம்ம பார்த்துட்டோம். ஹவு டு மேக் நோட்ஸ் எஃபிஷியன்ட்லி அப்படின்றத பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் லிஸ்ட் ஆஃப் NCRTs ஃபார் யூபிஎஸ்சி படிக்கிறதுக்கு என்னென்ன NCRT புக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றத நான் அடுத்த கிளாஸில் இந்த லிஸ்ட்டை வந்து நான் வீடியோவில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ வெயிட் ஃபார் அதுக்காக வந்து வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே வந்து NCRTs படிங்க, நோட்ஸ் எடுங்க. அண்ட் நீங்கள் எதிர்பார்த்த வீடியோ நான் நெக்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுறேன். So yes, thank you so much. We'll meet you in the next video. Thank you.